ஒரு நிமிஷம். ராபின், பிரக்யா வந்துட்டா. ஓ மை காட், ஓ மை காட், எல்லாமே போச்சு. இனிமே தப்பிக்க சான்ஸே இல்ல. இந்த ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போறேன். அப்படியே குழந்தையோட நிலைமை. அட்லீஸ்ட் எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆயிருந்தாலாவது என் குழந்தைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது யாரும் சத்தம் போடாத. இது வரைக்கும் யாருக்கும் என் மேல சந்தேகம் வரல. இப்ப நானும் மாட்டினேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இங்க இருக்கிறது மட்டும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஒரேடியா வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. ராபின், ராபின், இந்த ரூம்ல இருந்து யாராவது வெளியில வந்தாங்களா? கதவு திறந்தாங்களா? இல்ல மேம். இல்லையா? இந்த நேரத்துல என்ன விளையாடிட்டு இருக்கியா? யார் விளையாடுறாங்க? ராபினை பாக்குறதுக்கு இந்த நேரத்துல என்ன எழுப்பி கூட்டிட்டு வந்த? இல்ல இருங்க, இந்த கதவை திறக்கவே முடியல. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இந்த ரூமை யாரோ உள்ள இருந்து லாக் பண்ணிருக்காங்க. ஆமா, உள்ளதான் அந்த டெக்கரேட்டர் இருக்கான்ல, அவன் தான் லாக் பண்ணிருப்பான். அவனால எப்படி லாக் பண்ண முடியும்? அவன் தான் மயக்கத்துல இருக்கானே. ஆமா, மயக்கத்துல இருக்கான்ல. ரொம்ப நாளா இந்த ரூமையும் இந்த கதவையும் யாரும் யூஸ் பண்ணல, அதனால இந்த கதவு ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில ஆளை கூப்பிட்டு இதை ரெடி பண்ணிடலாம். என்னங்க நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறீங்க? நாளைக்கு ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால வர பிரச்சனையை நீங்க தான் சந்திக்க வேண்டி வரும். இப்பவே இந்த கதவை திறங்க, உடனே ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ராபின், ஸ்க்ரூ, டிரைவர் அண்ட் அந்த கட்டர். ஓகே சார். சித்தம் கடவுளே, அண்ணா கதவு திறந்துட்டான். நம்ம மாட்டணும். கண்டிப்பா அண்ணா கதவு திறந்துருவான். முடிஞ்சது கதை. நம்ம எல்லாரும் ஒன்னா மாட்ட போறோம். அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நீங்க ரெண்டு பேரும் பெட்டுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கங்க. நல்லா இருக்கே. எங்க ரெண்டு பேரும் அங்க மறைஞ்சுக்க சொல்லி மாட்ட வச்சுட்டு நீங்க எஸ்கேப் ஆகலன்னு பாக்குறீங்க. எவ்வளவு செல்ஃபிஷ் நீங்க. நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? நீங்க ரெண்டு பேரும் பெட்டுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கங்க. பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, ஏன் பாம்பே வந்தாலும் சத்தம் போடக்கூடாது, வெளியே வரக்கூடாது. புரிஞ்சுதா? முதல்ல போங்க. சரி, உங்க கோட் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.